குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ராகி புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ராகி புட்டு. நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த ஈஸியான புட்டு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ராகி புட்டு செய்கிறதுக்கு அகலமான ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தட்டில் நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இந்த ராகி மாவில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை கடையில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் பழைய மாவு யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் புது மாவான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு அங்கங்கே நிற்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது உப்பு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க தண்ணியை. ரொம்ப மொத்தமாக தெளிச்சிட்டா உங்களுக்கு பதம் மாறிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசையும் போது தான் உங்களுக்கு அந்த புட்டு மாவு பதம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா விடுதியாகவே இருக்குது பாருங்கள் இந்த மாவு. இது நம்ம கையில் ஒரு பொடி பிடிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டால் நல்லா உதிர்ந்து வரணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு வெள்ளை துணியில் இந்த மாவை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மாவுமே நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு முடி மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஆவியில் வேகும் போது அந்த தண்ணி அதில் வடியாமல் இருக்கும். இப்போ மாவு வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணி அந்த கடாயில் கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த தட்டையும் வச்சுட்டு நம்ம இந்த மாவு அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேகணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா வெந்து இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ புட்டு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சர்க்கரையை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்லேயே 1/4 கப் சர்க்கரை, 3 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது உங்களால் எவ்வளோவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவே நல்ல தித்திப்பாக தான் இருக்கும். இதுக்கு விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான தித்திப்பு வேணும்னா 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நான் சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ புட்டும் வெந்திருக்கும். இப்போ நம்ம புட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் எனக்கு ஒரு 20 நிமிஷம் இந்த புட்டு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா திரிய வரணும். அப்போ தான் இந்த புட்டு மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த புட்டு ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வெது வெதுப்பாக ஆறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுடலாம். இப்போ புட்டு பாருங்கள் நல்லா உதிர்ந்து வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா கட்டியாக இல்லாமல் நீங்கள் நல்லா உதிர்ந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம உதிர்த்து விட்டாச்சு. இப்போ நம்ம புட்டில் என்னென்ன சேர்க்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே சர்க்கரை இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் பவுடர் சேர்த்துக்கலாம். என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம புட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னு பாருங்கள். ரொம்ப சூப்பரான புட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சூப்பரான புட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக அவங்க இருப்பாங்க. இந்த புட்டு ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புட்டு ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.